அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நேற்றைக்கு மட்டுமில்லை, பல காலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கிற அரசியல். இந்த அரசியல் பற்றி ஏன் நம்ம பேசணும்? அரசியல் நமக்கு தேவையா அப்படின்னா, உண்மையாகவே ஒவ்வொரு மனிதரும் வாழக்கூடிய உரிமை எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்தளவுக்கு அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டிய உரிமையும் அவசியமும் இங்கே இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையை அனைத்தும் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான அனைத்தையும் நாம் முறையாக செய்யணும் அப்படின்னா, அதை நமக்கானதாக மாற்றிக்கணும் அப்படின்னா, அதில் அரசியலின் பங்கு மிக மிக முக்கியமாக இருக்குது. என்னடா இது, இந்த அரசியலை நம்ம இப்படி புரிஞ்சுக்கணுமா அப்படின்னா, கண்டிப்பாக அது அவசியமானது. இப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, நமக்கு அரசு, அதன் தொடர்பான இயல், அது இயங்குதளம், இந்த ரெண்டுமே சரிவர இல்லைன்னா நாம் முறையாக வாழ முடியாது, நம்மளோட உரிமைகளை பெற முடியாது. எல்லாமே இங்கே போராட்டமாகவே இருக்கும். போராடியே பெற வேண்டியதாக இருக்கும். இயல்பாக அந்த அரசும் அதனுடைய நிர்வாகமும் நமக்கு செய்து தராது. அப்போது நாம் இங்கே மிக தெளிவாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நாம் அப்படின்னு சொல்கிறது இங்கே யாருன்னா மக்கள். இந்த மக்களுக்கான அரசியலை தெளிவாக செய்து மக்கள் நலன்களை மக்கள் கேட்காமலே செய்து கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு அரசியல்வாதிகளுடைய கடமையாக இருக்குது, அதிகாரத்தில் இருக்கிறவங்களுடைய கடமையாக இருக்குது. அதோட தொடர்பு கொண்ட ஒரு அதிகாரிகள், பலதரப்பட்ட துறைகள் இருக்குது. அந்த பலதரப்பட்ட துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டு அரசு நிர்வாகம் செய்யக்கூடிய, மக்கள் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நிர்வாகிகள், அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இதில் ஆரம்பித்து அவங்க துறை சார்ந்த அமைச்சர்கள், அது அப்படியே முதலமைச்சர், அப்படி இன்னும் மேலே போனால் பிரதம அமைச்சர், அதாவது முதன்மை அமைச்சர், பிரதமர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அவங்களுடைய அமைச்சரவை, இவங்க எல்லாரும் சேர்ந்தது தான் இது. இப்போ இவர்கள் எல்லாரையும் தேர்ந்தெடுக்கிறதே மக்கள் தான். அதுதான் இங்கே ஒரு சனநாயகமாக இருக்குது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி முறையாக இருக்குது. அதுதான் மக்களாட்சி முறை அப்படிங்கிறது. இதற்கு முன்னாடி என்னவாக இருந்தது அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு சிறு நினைவூட்டல் மட்டும் இங்கே செய்திருக்கிறேன். என்ன அப்படின்னா, மன்னர் ஆட்சி முறை இருந்தது. அரசர்கள் ஒரு வழியாக படை திரட்டி வேறு ஒரு நாட்டையும் பிடித்து தன்னுடைய நாட்டோடு சேர்த்து ஆள்வாங்க, மக்களை ஆள்வாங்க. இவங்க தலைமுறையாக அவங்க அந்த அரசராக இருப்பாங்க. இப்போ ஒரு அரசர் இருந்தாருன்னா அவருக்கு பிறகு யார் வருவா அப்படின்னா அவருடைய மகன் வருவார். அப்புறம் அவருக்கு பிறகு அவருக்கு மகனாக இருக்கிறவர் வருவார். அப்படி இல்லைன்னா, அப்படி மகன் மகள் இவங்க இல்லை அப்படின்னா வேறு ஒருத்தரை அவங்க தத்தெடுத்து வளர்ப்பாங்க. அவங்கள இளவரசராக பட்டம் சூட்டுவாங்க. அவர் மன்னராக மாறுவார். அதுக்கப்புறம் இன்னொரு காலகட்டத்தில் இப்போ ரோம பேரரசு இதெல்லாம் நடந்திருக்கும் போது அவங்கள பார்த்திங்கன்னா, அதில் அரசருக்கு ஒரு காலங்காலமாக ஆண்டுக்கிட்டு இருக்கும்போது, ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலே கூட அவங்க ஆண்டுக்கிட்டு போது, வயது முதிர்ச்சியாக வரும்பொழுது கூட அவங்க அந்த அரசுலேருந்து விலகி கொள்ளாமல் இருக்கும் பொழுது, அவருக்கு மகனாக பிறக்கிறவங்களில் சில பேர் சூழ்ச்சி செய்து அந்த அரசரையை கொன்று கூட அவங்க தன்னுடைய அந்த அரச பதவியை கைப்பற்றி இருக்கிறாங்க. இப்படிலாம் இருந்திருக்கு. இதுதான் அரசு நிர்வாகம். இப்போ அவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிற பல்வேறு விடயங்கள் அதில் இருக்குது. நல்ல ஆட்சி முறையும் செய்திருக்கிறாங்க, தவறான ஆட்சி முறையும் செய்திருக்கிறாங்க, மக்களை வாட்டி வதச்சும் இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் முடிவடையுது. அப்புறம் அதுக்கு பிறகு இங்கே நம்முடைய நாட்டில் மன்னராட்சி முறைகள்லாம் வழக்கொழிந்து இங்கே மக்களாட்சி முறை வருது. இந்த மக்களாட்சி முறையில் தான் நம்ம தேர்ந்தெடுக்கும் மக்களிலிருந்தே சிலரை தேர்ந்தெடுத்து நிர்வாகம் செய்யக்கூடிய, ஆட்சி பரிபாலனம் செய்யக்கூடிய முறை வருது.
அப்போ அதுதான் நம்மளுடைய குட ஓலை முறை அப்படின்னு. குட ஓலை, குடத்தில் ஓலைகளை இட்டு அதில் பெயர் எழுதி இவரை தேர்ந்தெடுத்த முறை நம்மளுடைய பழைய தமிழ் மரபுலையும் இருக்குது. அதோடைய தொடர்ச்சி தான் இப்போ வாக்கு செலுத்தி நாம் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறது. இந்த மாதிரியான முறை வந்த பிறகும் ஒரு காலகட்டம் வரைக்கும் நியாயமான நேர்மையான ஆட்சியாளர்கள் இருந்திருக்கிறாங்க, நிர்வாகிகள் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு காலகட்டத்தில் தவறான ஆட்சியாளர்கள், அதாவது பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களிடையே வந்து வாக்குகளை பெற்று அதிகாரத்திற்கும் வந்த பிறகு சில நல்லது மட்டும் செய்துட்டு அதிகமானது தன்னலமாக தங்களுடைய வாழ்க்கையும் தங்களுடைய குடும்ப வாழ்க்கை முறையும் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறது. அதுக்கப்புறம் அவங்களுடைய அமைச்சரவையில் இருக்கிறவங்க அவங்க வாய்ப்புக்கு ஏற்றாறு போல் நவீனமாக பல சுரண்டல்களை மக்களிடம் செய்து தங்களை வளப்படுத்திக்கிட்டதும் உண்டு. இன்றைய வரைக்கும் அது இருக்குது. ஏன் அப்படின்னா இதை நேரடியாக நம்ம சொல்ல முடியும், கவனிக்கவும் முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களிடையே அதிகாரம் பெற்றவர்கள் அனைவருமே வந்த பிறகு தங்களுடைய ஆட்சியில் என்னவா மாறி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இங்கே தேர்தல் முறை வருது. அப்படின்னா அந்த 5 ஆண்டுகளுக்குள்ளே அவங்களுடைய முன்னாடி இருந்த வசதிக்கும் அவங்க 5 ஆண்டுகளுக்கு பிறகு இருக்கிற வசதிக்கும் பார்த்திங்கன்னா ஏணி வச்சா கூட எட்டாது, அந்த அளவுக்கு உயரமாக இருக்கும். அதுக்கு தான் அவங்க வந்து சில முதலீடுகளாக பணத்தை போட்டு பணத்தை இதில் செலவு செய்து ஆட்சியை பிடிக்கிறாங்க. சில லட்சங்கள் கோடிகளை போட்டு 5 ஆண்டுகளுக்கு பிறகு பல லட்சங்கள் பல கோடிகளை அவங்க வந்து செல்வாக்காக பெற்று வச்சுருக்காங்க. சொத்து மதிப்பாக அவங்களுக்கு மாறி இருக்குது, நிலப்புலன்களாக மாறி இருக்குது, பல கார்கள் வாகனங்கள் இது. அப்புறம் வீடுகள், பங்களா வீடுகளான அந்த மாதிரி முறைகளும் இங்கே வந்து அவங்க கைப்பற்றிருக்காங்க. இதனால தான் இந்த அரசியல் மீது இந்த அரசியல்வாதிகள் மீது தவறு செய்கின்ற இந்த போலித்தனமான அரசியல்வாதிகள் மீது மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றங்களும் அதிருப்தியும் ஏற்படுது. இதில் தான் வந்து நிறைய காலகட்டங்களில் மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க வாய்ப்புகளை. ஒரு 2 கட்சி இங்கே முக்கியமாக வந்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் அப்படி இருந்தது. இந்த 47க்கு பிறகு வரைக்கும் இருந்தது. 67 இது வரைக்கும் வந்துருந்துச்சுங்களேன். 70 காலகட்டம் வரைக்கும் காங்கிரஸ். ஏன்னா சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டது அந்த காங்கிரஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு. காங்கிரஸ் ஒன்றும் இல்லை, ஒரு கூட்டமைப்பு, ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது அர்த்தம். காங்கிரஸ் அப்படின்னா மக்கள் ஒருங்கிணைறது அப்படின்னு. அது ஒன்று சேர்ந்து வெள்ளையர்களுக்கு எதிராக போராடி நமக்கான ஆட்சியை நாமளே தீர்மானிக்கணும், நாம தான் ஆளணும் அப்படின்னு அந்த ஒரு அதுக்காக சேர்ந்தது. அப்போ அந்த கட்சி தான் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படி இருந்தது. அவங்க ஆட்சி காலம் எல்லா இடத்துலையுமே இருந்தது, இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களையும் இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் எடுக்கும்போது தமிழ்நாட்டில் அந்த காங்கிரஸுக்கு எதிரான காங்கிரஸ் மீது அதிருப்தி ஏற்பட்டு ஏன்னா அவங்க வட மாநிலங்களை மட்டுமே அவங்க கவனம் செலுத்துகிறாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் நல வளங்களை ஏற்படுத்துகிறாங்க. அதனால் அந்த காங்கிரஸ் மேலே அதிருப்தி ஏற்பட்டு இப்போ தமிழ்நாடுன்றது ஒரு மாநிலமாக குறுக்கப்பட்டிருக்கு. இது முன்காலங்கள் எப்படி இருந்ததுன்னா, அது ஒரு தனி நாடாக தான் இருந்தது தமிழ்நாடு. இது போல் எல்லா மாநிலங்களும், பஞ்சாப் நீங்கள் எடுத்துக்கிட்டால் வடகிழக்கு மாநிலங்கள், ஜம்மு காஷ்மீர் அது வரைக்கும், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், குஜராத், இன்னும் அனைத்து மாநிலங்களும் எல்லாமே அவங்கவுங்க ஒரு மொழி இன அடிப்படையில் தனித்தனியாக ஒரு நாடுகளாக இருந்தது தான். வெள்ளையர்களை விரட்டுவதற்காக ஒன்று கூடி ஒருங்கிணைந்ததாக மாறுச்சு. அதனால் இது மாநிலமாக குறுக்கப்பட்டுச்சு. இப்படி வந்த பிறகு இவங்களில் இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு அதிருப்தி ஏற்படுது. இங்கே உள்ள அரசியல் தலைவர்கள் அதுக்காக உருவாக்குறாங்க. அவங்களில் உருவாங்கினது இப்போ திராவிட அமைப்பு கட்சிகள் அப்படின்னு உருவானுச்சு. அந்த உருவாகிய இந்த திராவிட கட்சிகள் அப்போ காங்கிரஸை வீழ்த்துவதற்கு மக்கள்கிட்ட பரப்புரை மேற்கொண்டு தொடர்ந்து நாங்கள் வந்தால் இதை செய்வோம் அப்படின்லாம் சொல்லி இப்போ காங்கிரஸ் நம்மளை எப்படி அதை வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படிங்கிறத தொடர் பரப்புரையாக மேற்கொண்டாங்க. அண்ணா கூட சேர்ந்த எம்ஜிஆர், கருணாநிதி, இன்னும் பல பேர், எஸ் ராஜேந்திரன் அவர்கள், இன்னும் பல பேரை சொல்லலாம், நெடுஞ்செழியன், இரா செழியன், மதிவாணன், இன்னும் பல பேர், பல
மக்கள் அவங்க உண்மையாகவே அந்த காலகட்டத்தில் ஒரு நியாயமாகவும் நேர்மையாகவும் ஒரு அறிவார்ந்தவர்களாக இருந்தாங்க. மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சாங்க. அதை நாம் செய்யணும் அப்படின்னு விரும்பினாங்க. அவங்க செய்யணும்னு விரும்பினாங்க. தமிழ்நாட்டிலிருந்தே நாம் வந்து நமக்கான அதிகாரத்தை பெறுவோம், அதன் மூலம் செய்வோம் அப்படின்னாங்க. அப்புறம் அண்ணா ஒரு முழக்கமாக வச்சார். வேறு வழியே இல்லை, வடநாட்டு ஆட்களோடும் வடநாட்டு அரசியலோடும் கூட்டமைச்சு தான் இங்கே செய்ய வேண்டியது இருக்குது. ஏன்னா நாடாளுமன்றம் என்ற இடத்துக்கு இங்கேருந்தும் உறுப்பினர்களை அனுப்ப வேண்டியது இருக்குது, தேர்ந்தெடுத்து. அங்கே ஒரு அவையை உருவாக்குறாங்க. அங்கே எல்லா மாநிலங்களுக்கான உறுப்பினர்களும் அங்கே தேவைப்படுது. அப்படின்னும் பொழுது அப்போ அதற்கும் வேறு வழி இல்லாமல் அங்கே ஆட்சி அமைக்கக்கூடியவங்களுக்கு ஆதரவாக எதிர்ப்பா அப்படிங்கிற நிலைப்பாடு வரும்போது அந்த இடத்துலையும் தமிழ்நாட்டிலிருந்தும் பல மாநிலங்களிலிருந்தும் அங்கே தேவைப்படுறாங்க உறுப்பினர்கள் அப்படின்னும்பொழுது அப்போ என்ன ஒரு முடிவுக்கு வராங்கன்னா அங்கேயும் ஒரு கூட்டமைப்பு தேவைப்படுது அப்படின்னும்பொழுது, கூட்டாட்சி தேவைப்படும்போது அப்போ சொல்கிறாரு, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுய ஆட்சி அப்படின்னு சொல்கிறாரு அண்ணா. இந்த முழக்கங்கள் தான் அவங்க முழக்கங்கள் வச்சாங்க. இப்போ அண்ணாவோட காலகட்டம் ரொம்ப குறைவு தான். அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு, காங்கிரஸுக்கு பிறகு, அது காமராஜர் இருந்த காங்கிரஸ், ராஜாஜி இருந்த காங்கிரஸ், இவங்களுடைய காலகட்டம் அப்படிலாம் முடிஞ்ச பிறகு நல்ல ஆட்சியாளர்கள் இருந்தாங்க. அவங்க நேர்மையாக இருந்தாங்க. காமராஜர் ஐயா இருந்தார், பக்தவச்சலம் இருந்தார். இன்னும் காமராஜர் அவையில் கூட இவர் கூட சொல்லுவாங்க, கக்கன் ஐயா கூட சொல்லுவாங்க. அவ்வளோ எளிமையாகவும் நேர்மையாகவும் இருந்த அரசியல்வாதிகளாக இருந்தாங்க. இப்போ ராஜாஜி கூட ஊழல்லாம் செய்யலை, அப்படி தான் இருந்தாங்க. ஒரு நேர்மை அவருக்கோட காலகட்டங்களில் முதல்வராக இருந்துட்டு போனாங்க. வேறு சில காரணங்கள் இருக்குது அவங்களுடைய கொள்கைகளில், அதெல்லாம் கொஞ்சம் முரண்பட்ட கருத்துக்கள் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது, போதாமையும் இருக்குது. ஆனால் அவர்கள் மக்களை சுரண்டி நிர்கதியில் நிறுத்தி அவங்களுடைய மக்களை வாழ்க்கைக்கே போராடக்கூடிய அளவுக்கு கொண்டு போகல, அப்படிலாம் பண்ணல. மக்களுக்கு தங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்லதை செய்யணும்னு நினச்சாங்க. அவங்களால முடிஞ்சதை செய்தாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த காலகட்டம் அந்த காங்கிரஸை வீழ்த்தி திராவிட முன்னேற்ற கழகமாக வருது. அப்போ அண்ணா தலைமையில் வந்த பிறகு அண்ணாவுடைய காலம் ரொம்ப குறைவு தான். ஆட்சியில் வந்து ஒரு ஆண்டு அதுக்குள்ளே அவர் மரணம் அடைகிறார் இயற்கையாக. இறந்து போகிற பிறகு கருணாநிதி வந்த பிறகு அவங்களோட ஆட்சி முறை இங்கே உருவாகுது. அப்படி வந்த பிறகு தான் அவங்களுடைய அமைச்சரவையில் ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் நல்லபடியாக ஆட்சி முறை அப்படியே அமைச்சிக்கிட்டே வந்து தமிழ் மக்களுக்கான, தமிழர்களுக்கான ஒரு ஆட்சி முறை போல் அது இருந்தாலும் காலப்போக்கில் அவங்களும் தங்களுடைய வேலைகளை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன வேலைகள்னால் தன்னலமான, சுரண்டல்வாதமான ஒரு ஊழல் மிகுந்த ஆட்சி முறையை வந்து இங்கே அவங்க தான் கொண்டு வராங்க. மற்ற மாநிலங்களில் இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்குது. நம்ம மாநிலத்தை பார்ப்போம், அதுக்காக தான் இங்கே பேசுகிறது. மற்ற மாநிலங்களில் இருக்குது, அதுவும் ஆய்வுக்கு உட்பட்டது தான். அதில் அவரவர் படித்தோ அல்லது தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நம்ம மாநிலத்துக்காக நம்ம இங்கே வந்து பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டில் இவங்களுடைய ஆட்சி அதிகாரம் வந்த பிறகு ஒரு திராவிட கட்சிகளுடையது ஒரு அரை நூற்றாண்டுகள் உருவாகுது. அரை நூற்றாண்டுகள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. பார்த்திங்கன்னா ஒரு 56க்கு பிறகான காலகட்டத்தில் வருது. 67, 70களெல்லாம் இவங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவுடைய அந்த அரசியல் தாக்கங்கள் அதிகாரம் வாய்ந்ததாக மாறுது. அப்படி வந்த பிறகு இன்றைக்கு வரைக்கும் பார்க்கும்போது பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டு காலம் திராவிட ஆட்சிகள் வருது, திராவிட கட்சிகளோடது. திமுகவாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் பொறுத்து திமுகவிலேருந்து எம்ஜிஆர் பிரிஞ்சிடுறார். அப்போ அவருடைய அபிமானிகள் இவர்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு அதிமுகன்னு வைக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு வச்சுக்கிறாரு. அப்போது இந்த 2 கட்சிகள் இங்கே இருக்குது அதிகமாக. இப்போ பாருங்கள், காங்கிரஸ் அறவே வந்து இல்லாமல் போகுது, உதிரிகளாக மாறுது. ஒரு ஆட்சியை தீர்மானிக்கிற, ஆட்சியை பிடிக்கிற, எதிர்கட்சியாக மாறுகிற அந்த ஒரு தகுதியை அது இழந்து போகுது. அதற்கு காரணம் இந்த திராவிட அந்த கட்டமைப்பு, அந்த எழுச்சி தான். இதை மக்கள்கிட்ட நம்ப வச்சு இவங்க உருவாக்கியிருக்காங்க. அப்போ கூட தமிழருக்கான ஆட்சியாக அது இல்லை, திராவிடம் அப்படின்றதாக தான் இருக்குது. அப்போ இந்த திராவிடம் திமுக, அதிமுக அப்படின்னு மாறுது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட இந்த 2க்குமான போட்டியாக தான் இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் தான் கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் ஆன 2 விதமான எதிர் நிலை உருவாகி மாறி இவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க. எம்ஜிஆர் கூட ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு மக்கள் அபிமானத்தை பெற்று ஒரு 10 ஆண்டுகள் கூட ஒரு ஆட்சியை தொடர்ந்து 2-5 ஆண்டுகளும் அவரே இருக்கிற மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி அமைக்கிறவங்க. அப்போல்லாம் வந்து இந்த வாக்கு சீட்டு போடுற மாதிரி வரும் முறை. கையில் மை வச்சு தான் போடுவாங்க. அப்போவும் கையில் மை வச்சு தான் போடுவாங்க. ஆனாலும் அந்த வாக்கில் முத்திரை இடுவாங்க. ஒரு ஸ்வஸ்திக்கு முத்திரை இருக்கும். அதை வந்து தொட்டு ரப்பர் ஸ்டாம்பில் இங்கில் தொட்டு நம்ம வந்து நம்ம
யாருக்கு போட விரும்புகிறோமோ அவங்களுக்கு சின்னத்தில் அவங்க பெயர் இருக்கும், சின்னம் இருக்கும் வேட்பாளருடைய, அதில் நம்ம அங்கே குத்தணும், முத்திரை இடணும், பதிவிடணும். அதை மடித்து யாருக்கும் தெரியாத அளவுக்கு போடுறது. இப்படி தான் இருந்தது, ஒரு மறைப்பாக இருக்கும். இன்றைக்கு அது மெஷினாக மாறி இருக்குது, பட்டனில். இன்னொன்று, அன்னைக்கு வந்து வேட்பாளர்கள் ரொம்ப குறைவு, போட்டியிடுறவங்க ரொம்ப குறைவாக இருந்தாங்க. அநேகமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 10க்குள்ளே தான் இருப்பாங்க. என்னுடைய காலகட்டத்தில் வாக்களிக்க ஆரம்ப காலத்தில் பார்க்கும்போது கூட 10க்குள்ளே தான் இருந்தாங்க. இப்போல்லாம் வந்து அதிகமாக இருக்குது, 10க்கு மேற்பட்ட 40, 50லாம் கூட போகுது. அது பேலட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த வாக்குச்சீட்டு போடுறத. இன்றைக்கு அது மெஷினாக இருக்குது. அந்த மெஷின் பேலட்டுன்றது இன்றைக்கி 2, 3 கூட இருக்குது சில காலகட்டங்கள். இப்படி ஏன்னா அவ்வளோ பேர் போட்டி. ஏன்னா காரணம் பார்த்தீங்கன்னா, அவரவருக்கும் விருப்பம் வருது. இதில் வந்து நாமளும் வந்து வேட்பாளராக மாறணும், நாமளும் வந்து ஆட்சியை பிடிக்கணும், மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற நல்ல அபிமானமும் இருக்குது. நாமளும் முதலீடு செய்யணும், நாமளும் வந்து வாக்கு பெறணும், நாமளும் வந்து மக்களை ஆளணும், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சுரண்டல் பண்ணணும், சுருட்டணும் மக்கள்கிட்டேருந்து அப்படிங்கிற எண்ணப்போக்கும் உருவாகியிருக்கு. இதை மறுக்க முடியாது. இந்த ரெண்டுத்துக்குமே வந்து இந்த மக்களாட்சி முறை, ஜனநாயகம் வந்து உரிமை வழங்குது, வடிகட்டலை. இதை வடிகட்ட வேண்டியது யாருடைய பொறுப்புனா மக்களுடைய, நம்முடைய பொறுப்பு. இப்போ இந்த இடத்துலேருந்து பார்க்கும் பொழுது நமக்கான பொறுப்புகள், அரசியலை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டோமாங்கிறது தான் நான் திரும்ப இங்கே கீழே வரேன், அதுக்குள்ளே தான் வரேன். அப்போ மக்கள் நாம் வந்து அரசியலை, நிறைய பேர் வந்து நமக்கு ஏங்க அரசியல்னா அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வாமையாக கருதுகிறாங்க. அது ஒரு அலர்ஜியாக ஒவ்வாமையாக கருதிட்டு போயிடுறாங்க, அது தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால் திரும்ப திரும்ப வாக்களிக்கிற சூழல் வரும்பொழுது அவங்க ஏதோ அவங்களுக்கு பிடித்த கட்சி, அவங்க அம்மா அப்பா, அப்புறம் அவங்களுடைய தொன்று தொட்டு, அப்புறம் பிராண்டடாக இருக்கிற இந்த இதை சொல்லுவாங்க இல்லையா, பிராண்டு, எனக்கு இந்த பிராண்டு பிடிக்கும், பயன்படுத்துகிற பொருளில் கூட சொல்லுவாங்க, இந்த பிராண்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த பிராண்டு தான் சின்னதுலேருந்து பயன்படுத்துகிறேன், அதனால் அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாற்றி வேறு எதுனா இல்லைங்க அதெல்லாங்க வேணாங்க, எனக்கு இதுதாங்க அப்படின்னு. அப்போது தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட இந்த பிராண்டு மனநிலை, பிராண்டு பண்ணுறது, அது ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் சார்ந்ததாக மாறிக்கிறது. அது மாதிரி இந்த அரசியல்லையும் அவங்க வந்து குறிப்பிட்ட அந்த சின்னம், கட்சி, இலச்சினை, அந்த சின்னத்தை பார்த்தோன்னா அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும், அதுதான் சின்ன வயசுலேருந்து பார்த்தது, இவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது, இவங்க நம்பினது. ஆனால் அவங்கள பற்றின ஆய்வுகள் முழுசாக மேற்கொண்டிருக்காங்களான்னா இல்லை. இங்கே அப்படி தான், அந்த சின்னத்தை மட்டுமே பார்க்குறது. அதே போல் அவங்க பேசுகிற மேடைகளில் பேசுகிற அந்த கவர்ச்சி வார்த்தைகள், கவர்ச்சி சொற்கள், இதில் மட்டுமே நம்பி தொடர்ந்து அவங்கக்கிட்ட ஏமாறுறதும் நடக்குது. இதே வெளிநாடுகளில் அது இல்லை. வெளிநாடுகளில் அறிவார்ந்த மக்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கான அரசியலை அவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்க. அங்கேயும் இதே வாக்கெடுப்பு முறை தான் இருக்குது. இருந்தாலும் அங்கே வந்து அவங்க கண்மூடித்தனமாக இல்லை, கண்ணை மறைச்சிக்கிட்டு அப்படிலாம் இல்லை. அவங்க வந்து தெள்ள தெளிவாக தங்களுக்கு செய்யக்கூடிய நபர்கள் யார், அவருடைய சிந்தனையும் சொல்லும் செயலும் ஒன்றா இருக்கா, நேர்கோட்டில் இருக்கா அப்படின்றத கவனிச்சுட்டு தான் அவங்களுக்கு வாக்களிக்கிறாங்க, அவங்களுக்கு உரிமை கொடுக்குறாங்க, தங்களை ஆள்வதற்கான உரிமை கொடுக்குறாங்க, நிர்வாக பொறுப்புலையும் அவங்க இடம் கொடுக்குறாங்க. இதுதான் வந்து வெளிநாடுகளில் இருக்கிற ஒரு மக்களுடைய மனநிலை. இந்த வகையில் வந்து கூட அவங்களுக்கு சில பேர் தேர்ந்தெடுத்த பிறகு கூட சில அதிருப்திகள்லாம் வருது. அப்படி வரும்பொழுது அவங்க அடுத்த காலகட்டத்தில் உடனே மாற்றுறாங்க அதை. அப்போ அதனால் மக்களோட அதிகாரம் அங்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு 80 விழுக்காடுக்கு மேலே, 90 விழுக்காடுக்கு மேலே கூட மக்களுடைய அதிகாரத்தை, உரிமையை அவர்கள் பயன்படுத்துகிறாங்க, அரசியல் அறிவோடு அவங்க பயன்படுத்துகிறாங்க. இங்கே அது மாதிரி இல்லை. அதனால தான் இங்கே நிறைய தேவைப்படுது, சொல்கிறதுக்கு தேவைப்படுது, கருத்துரைகள் நிறைய வழங்க வேண்டியது இருக்குது, மக்களை விழிப்புணர்வு செய்ய வேண்டியது இருக்குது காலங்காலமாக. அதே போல் இதெல்லாம் நடக்காததுனால தான் மக்கள் வந்து அரசியல் அறிவு பெறாதனால தான், புரிதல் இல்லாதனால தான் நிறைய பேர் இதுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா சமீபத்தில் திரை உலகத்தில் இருக்கிற நபர்களே கூட அரசியலுக்கு வருவதற்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்க வர்றதில் தவறு இல்லை, ஆனால் அரசியலை தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு ஒரு அரசியல் அறிவு இருக்கணும். இப்போ உள்நாட்டு அரசியலை பற்றின அறிவு இருக்கணும், நமக்கு அண்டை பிரதேசங்களை பற்றின, நில அமைப்புகளை பற்றின, அந்த மாநிலங்களை பற்றின அரசியல் அறிவு இருக்கணும். ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க உள்ள அரசியலை பற்றின அறிவு இருக்கணும், மக்களுடைய வாழ்வியலை பற்றின அறிவு இருக்கணும், இயற்கை பற்றின அறிவு இருக்கணும். அதுக்கு அடுத்தது உலக அரசியலும் தேவைப்படும். உலகத்தில் உள்ள அரசியல் நிகழ்வு என்ன, ஏன்னா இங்கே ஒன்றில்லாமல் மற்றொன்றில்லை. அதே போல் மற்றவங்களோட
ஒரு தொடர்பு இல்லாமல் நாம் வாழ முடியாது பல்வேறு வகையில். அப்படி இருக்கும்போது அப்போ வேறு நாட்டில் இருக்கிறவங்களுடைய பாலிசிஸ் என்ன, கொள்கைகள் என்ன, அவங்க மற்ற நாடுகள் மேலே கொண்டுள்ள தாக்கம் என்ன, அதுபோல் அவங்க நாட்டு மக்களை நிர்வாகம் எப்படி செய்கிறாங்க, அவங்களுடைய மக்களுக்கு என்னென்ன உரிமைகள் வழங்குறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா உலக அரசியலும் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த ஆய்வும் இருக்கணும் ஒரு அரசியல்வாதியாக வர்றவருக்கு. மக்களுக்கும் வேணும், அந்த அரசியல்வாதிகளுக்கும் வேணும். அப்படி இங்கே இருக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். மக்களுக்கும் அதிகமான பேருக்கு அந்த மாதிரியான புரிதல் இல்லை. அதனால் இங்கே வந்து பல பேர் இங்கே உள்ளே வராங்க. அப்போ அப்படி வரக்கூடிய இடங்களில் ரொம்ப காலமாக எதிர்பார்க்கப்பட்டது. இப்போ நீங்கள் கேட்கலாம் எம்ஜிஆர் உண்மையாக திரைக்கவர்ச்சி இருந்தது. அதே காலகட்டத்தில் அதை சொன்னேன், அவங்க அந்த காலகட்டத்தில் இருந்தவங்களுக்கு ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக வந்த ஒரு எண்ணம் கூட இருந்தது. அதனால தான் ரொம்ப அவங்களாலலாம் வந்து இங்கே வந்து மக்கள் துன்புறுத்தப்படலை. கருணாநிதியும் சினிமா தான். கருணாநிதி மட்டும் சினிமா இல்லாமல் இல்லை, அவர் முழுக்க முழுக்க அரசியல்வாதி இல்லை. அவரும் சினிமா துறையில் கதை வசனம் எழுத வந்தவர் தான். அப்படி வந்தவர், அப்படி இருந்தவர், அவரும் கூட அரசியல் செல்வாக்கு பெற்றவராக மாறுறாரு. அந்த வசனம் பேசுவது, வசனம் எழுதுவதன் மூலமாக கூட அவருக்கு அந்த இதையும் மக்களுடைய அபிமானம் பெறுறாரு. அது ஒரு கவர்ச்சி தான், அது ஒரு ஈர்ப்பு உண்டாக்கக்கூடியது தான். எம்ஜிஆருக்கு நல்லா நடித்து மக்களை ஈர்க்கக்கூடியது வந்தது. இப்போ இப்படி இதை வந்து அவங்க முழுமையாக பயன்படுத்திடுறாங்க. அண்ணாவும் கதை வசனம் எழுதினவர் தான், பாடல் எழுதினவர் தான். அதனால் பார்த்திங்கன்னா இவங்க வந்து திரைப்படத்துறை சார்ந்தவங்கள தான் வராங்க. அப்படி இருக்கும்போது அதை வைத்து தான் இன்றைக்கு வரக்கூடியவங்களும் அப்படி இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ரஜினி அவர்கள் கர்நாடகத்தில் பிறந்திருந்தாலும் அவர் மராத்திய குடும்பத்தை சேர்ந்தவர் தான். அவங்களுடைய தலைமுறை மராத்தியர்கள். அவங்க கர்நாடகத்தில் பிறந்து வந்து ஒரு காலகட்டத்தில் அதுக்கப்புறம் அவர் நடிப்புக்காக வேலைக்காக நடிப்பு வேலைக்காக இங்கே வராங்க. தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு அவர் வந்து இங்கே புகழ் பெறாரு. அவருக்கும் கூட ஒரு காலகட்டத்தில் இங்கே வந்து உச்ச நடிகராக மாறும்பொழுது, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மாறும்பொழுது, உச்ச நடிகராக மாறும்பொழுது, செல்வாக்கு பெற வரும்பொழுது, அப்போ இந்த மக்கள் ரசிகர்கள் அப்படிங்கிறவங்கள மக்களாக கருதி இவர்களுக்காக ஆட்சி அதிகாரத்தை தமிழ்நாட்டில் பிடிக்க முடியுமான்ற அளவுக்குலாம் வந்தாங்க. ஏன்னா அவருக்கு வந்து தமிழ்நாட்டில் தளபதினு ஒரு படம் வந்தப்போ அப்போ தான் அவங்க ஒரு பதாகைகள்லாம் வச்சாங்க, பேனர்னு சொல்லக்கூடியது வச்சாங்க. அப்போ வந்து பேனர் வைப்பாங்க. அந்த பேனர் கட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வைக்கும்பொழுது கூட நேற்றைய முதல்வர்னு ஒருத்தரை போட்டு எம்ஜிஆரை போட்டாங்க, இன்றைய முதல்வர் கருணாநிதியை வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து நாளைய முதல்வர் அப்படின்னு ரஜினியை வச்சுருந்தாங்க, ரஜினிகாந்த் அவர்களை. நேற்றைய முதல்வர், இன்றைய முதல்வர், நாளைய முதல்வர் அப்படின்னு சொல்லி 3. அப்போ அவங்களுக்கு எதிர்பார்ப்பை அவர்களுடைய ரசிகர்கள் அரசியலுக்கு ஈடுபடுத்துவதற்காக ரஜினியை கொண்டாடினார்கள். ஆனால் அது காலப்போக்கில் இங்கே உள்ள அரசியல் நெருக்கடிகளில் ரஜினியை உள்ளே வர விடலை, ரஜினியாலும் வர முடியல. ஏன்னா அவருக்கு வந்து இதே தான், அவருக்கும் அரசியல் புரிதல் கிடையாது. உண்மையாக நான் சொல்கிறேன், வெளிப்படையாக சொல்ல, அரசியல் அறிவு இல்லை அவருக்கு. அவருக்கு வந்து திரைப்படத்தில் இந்த மாதிரி ஒரு கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்தா மக்கள் இப்படி பார்ப்பாங்க, அதில் ஒரு மேம்போக்காக ஒரு விஷயத்தை செய்துட்டு ஒரு நடனம், பாட்டு, ஒரு காதல் காட்சி, சண்டை காட்சி, பஞ்சு வசனங்கள் இதெல்லாம் செய்துட்டு மக்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி ஒரு கதாநாயக பிம்பத்தோடு வந்து அதை ஓட வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அது மட்டும்தான் தெரியும். ஒரு வணிகம் நோக்கம் சினிமான்றது. அது சினிமாவுக்கு, அது அரசியலுக்கு போதுமானால் அது போதாது. எந்த அளவுக்கு கவர்ச்சிகரமான விஷயங்கள் மக்களை வந்து சென்றடையோ அதே அளவில் மக்களுக்கு செய்யக்கூடிய அரசியல் நிர்வாகம், அதுக்கான அறிவு வேணும், அந்த புரிதல் வேணும். அது இல்லாமல் செய்ய முடியாது. அது அவர்கிட்ட எப்பவுமே இல்லை, அவர் இன்னும் கூட வளர்த்துக்கல. அவருக்கு ஒரு தனிப்பட்ட வகையில் இருந்திருக்கலாம், ஆனால் வந்து ஒரு தைரியத்தோடு வந்து செய்து மக்களுடைய சந்தித்து மக்கள் போராட்டங்களில் கலந்துக்கணும், மக்களுக்கான தேவைகள் என்ன அப்படின்னு மக்களாக நின்று அவர்களுக்கு பணி செய்யணும், மக்கள் பணி செய்யணும், சமூக பணி செய்யணும். அது நேரடியாக களத்தில் அவர் இறங்கவும் தயாராக இல்லை. வெறுமனே அந்த கவர்ச்சி, இவ்வளோ பேர் விரும்புகிறாங்க, ரசிகர் கூட்டம் இருக்குன்றதுக்காக அப்படி வரணும்னு நினச்சிட்டு இருந்தார். அது அவருடைய இப்போ இறுதி காலம் வரைக்கும், அவருடைய காலகட்டம் வரைக்கும் அது நடக்கலை, இனிமேலும் நடக்க போகிறதில்ல. அதே வந்து விஜயகாந்த் கொஞ்சம் வந்தார். காரணம் என்ன, விஜயகாந்துக்கும் இது மாதிரியான ஒரு மக்கள் கவர்ச்சி வந்தது, ரசிகர் கூட்டம் இருந்தது.
இதே தான் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாஸ் அப்படி இருந்தது. அந்த மாஸை வச்சு அவரை ஊக்கப்படுத்துகிற ஆட்கள்லாம் இருந்து செய்யணும் வரணும் அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போது எம்ஜிஆர் காலகட்டம் முடியுது. கருணாநிதி, ஜெயலலிதா அப்படிங்கிற அவங்க 2 பேருடைய காலகட்டம் திமுக, அதிமுக அப்படின்னு மாறும்போது அந்த இடத்துல இவங்க 2 பேருக்கு இடையில் நடுவில் ஒருத்தர் ஒன்று உருவாக்கணும் அப்படின்றதுக்காக அந்த அதிருப்தி மக்களுடைய அந்த அதிருப்தியை புரிஞ்சுக்கிட்டு விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய சினிமா வாய்ப்புகளை குறைத்துட்டு இதில் வந்தார். அவருக்கு இருந்த அந்த செல்வாக்கு கூட வந்தபோது அவரால் ஏதோ செய்ய முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணி அவரும் கூட்டணி வச்சு அதிமுகவோட கூட்டணி வச்சு உள்ளே வந்தவர் தான். வந்து அதுக்கப்புறம் அவரே வந்து அதிமுகவுக்கு எதிர்க்கட்சியாகவே மாறுறாரு. அப்போ திமுக கொஞ்சம் காலம் ஓய்வு எடுக்கிற மாதிரி மாறுது, வெளியே நிற்குது. அப்போது விஜயகாந்த் எதிர்க்கட்சியாக இருக்கிற அதிமுக, ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையிலான அதிமுக ஆளுங்கட்சியாக மாறுது. இப்படி வந்து விஜயகாந்த் ஒரு ஆற்றல் மிகுந்தவராக மாறுறாரு. எதிர்பார்ப்பும் அவர் மேலே மக்களுக்கு ஓரளவுக்கு உருவாகி வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி உருவாகி வந்த காலகட்டத்திலையும் அவராலையும் நீடிக்க முடியல. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவருடைய இதுவும் முடிஞ்ச பிறகு அவர் ஒட்டுமொத்தமாக அவருடைய கட்சி உதிரியாக போயிடுது. இன்னொன்று அவங்க இப்போ வெளியே தான் இருக்கிறாங்க, உள்ளே இல்லை, ஆட்சி மன்றத்தில் இல்லை, ஒரு சட்டமன்றத்திலேயோ அல்லது மற்ற ஒரு அதிகமான எண்ணிக்கை கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டோ அப்படிலாம் இல்லாமல் இருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு சரிவாக மாறிடுச்சு. இப்போது திமுக, அதிமுக அப்படிங்கிறது தான் இருக்குது. இந்த இடத்துல இப்போ வந்து விஜய் வராரு. இப்போ தான் விஜய் மறுபடியும் விஜய் அப்படிங்கிறவருக்கு ஒரு ரசிகர் செல்வாக்கு அதிகமாகுது. ரசிகர் செல்வாக்கு தான். அவர்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கா, அறிவு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. விஜய்க்கும் கூட அரசியல் அறிவு, அரசியல் புரிதல் இல்லை. இதை வெளிப்படையாக சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா அவருடைய இன்றைக்கு வரைக்கும் அவர் பல காலகட்டங்களில் நமக்கு நிறைய சிக்கல்கள் சூழலுக்கு இருந்திருக்கு. ஒரு சாதாரண ஒரு தொண்டர்கள், அரசியல் தினந்தோறும் செய்தித்தாளை படிக்கிற, செய்திகளை பார்க்கிற மக்கள் கூட தங்களிடையே அப்படி உரையாடிட்டு பேசும்போது, அவங்களுக்குள்ளே பேசும்போது கூட ஒரு அரசியல் தொட்டு பேசுவாங்க. ஒரு மீனவர் பிரச்சனையை பற்றி பேசுவாங்க. ரொம்ப காலமாக சொல்கிறேன். அவங்க இப்படிலாம் இருக்கிறாங்களே, பண்ணுறாங்களே, தடுக்க மாட்டாங்களா இவங்க, இப்படிலாம் கேட்பாங்க. அவங்களால செய்ய முடியாது, ஆனால் அதை பற்றி பேசுவாங்க. அதை பற்றின ஒரு விவாதம் இருக்கும். அதே போல் மக்கள் அன்றாடம் இப்போ ரேஷன் பிரச்சனைகளை ஆரம்பித்து, ரேஷன் கடை பிரச்சனைகளை ஆரம்பித்து, அவங்களோட அடிப்படை தேவைகள், வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது, இப்படி பல பிரச்சனைகளை பற்றி, மொழி பிரச்சனையை பற்றி, நம்ம மொழிக்கு வந்து அந்தஸ்து அந்த அளவுக்கு இருக்கா, வழக்காடு மன்றத்தில் தமிழுக்கு இன்னும் அங்கீகாரம் வழங்கப்படலையா, அதுக்கு என்ன பண்ணலாம், இப்படிலாம் கூட அந்த உரையாடல் இருக்கும். அதே போல் தமிழர்களோட வரலாறுகள் நிறுவுவதற்கு என்ன பண்ணணும், இது ஏன் இவங்க பண்ணாமல் இருக்காங்க அப்படின்ற உரையாடல் கூட ஒரு எளிய மக்கள்கிட்டையும் ஒரு உணர்வாளர்கள்ட்டையும் இருக்கும். தமிழ் உணர்வாளர்கிட்டையும் இருக்கும் ஒரு அரசியல் பேசுகிற அந்த அறிவு. இது எதுவுமே இல்லாமல், அதை பெறாமல் விஜய் அவர்கள் வரணும்னு நினைக்கிறாரு. இது எந்த வகையில் சரியாக இருக்கும்? இதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ வந்து ஒரு அப்படி வரும்பொழுது எந்த புரிதலும் இல்லை, ஆனால் வாழ்க ஒழிக இவர்கள் சரியில்லை, அவங்கள குற்றம் சொல்வது, குறை சொல்வது, இதற்கு மட்டுமே அரசியல் அறிவு போதாது. மாநாடு நடத்துகிறாரு, உதாரணத்துக்கு வந்துடும். ஒரு முதல் மாநாடு முடித்த பிறகு இப்போ 2வது மாநாடு நடத்துகிறாரு. அவங்க கட்சி நிர்வாகிகள்லாம் செலவு செய்து தான் நடத்துகிறாங்க, பெரும் கூட்டத்தை வர வைக்கிறாங்க. இதெல்லாம் சரிதான், எல்லோருமே ஒரு கவர்ச்சியில் வருவாங்க. ஏன்னா இன்னொன்று, இவர் வந்து இன்னும் அந்த இதில் இருக்கார், வெளிச்சத்தில் இருக்கார், புகழ் வெளிச்சத்தில். ஒரு சினிமா நடிகர் அப்படிங்கிற உச்ச நடிகருங்கிற அந்த புகழ் வெளிச்சத்தில் இருக்கிறார், அது மாற்று கருத்தில். இவர் வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலங்களில் ஒரு நடிப்பு துறையில் 20 மேலே 30 ஆண்டுகள் கூட வச்சுங்களேன். அந்த அனுபவம், அந்த முதிர்ச்சியின் மூலமாக கூட இவர் மேலே இருக்கிற ஒரு அந்த சினிமா கவர்ச்சி இருக்குது, சினிமா அட்ராக்ஷன், ஒரு விளம்பரம், அதன் மூலமாக ஒரு வெளிச்சம், ஒரு விளம்பரம், அதை நம்பி கூட இளைஞர்கள் வராங்க. அறிவாக இருந்தவங்களாம் பார்த்தா அவங்க அதுவும் இல்லை, கத்துறதுக்கு தான் கத்துறது, ஒரு சத்தம் போட்டு கத்துறான், வேறு எதுவும் பேச தெரியல, அங்கே வராது. அப்போது அந்த மாதிரி மக்கள் இடையே இவர் வந்து பேசுகிறார், மாநாடு போடுறாரு. அப்படி மாநாடு போடும்போது இவரும் ஒரு அறிவார்ந்த ஒரு இதாக பேசுவாரா அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள், மக்கள் மற்றும் மாற்று கட்சியினர் இவர் தரப்பில் இப்போ இவர் பார்க்குற எதிரில் நின்றுட்டு இருக்கிற பல கட்சிகள் இருக்குது. இவருக்கு முன்பு வந்த கட்சிகள்லாம் கூட இருக்குது. இவர்களெல்லாம் பார்க்குறாங்க, என்ன பேசுவார், எவ்வளோ மக்களுக்கு என்ன பேச போகிறாரு, இவருடைய கட்சி கொள்கை என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்குறாங்க. என்ன மாதிரி இவருடைய சிந்தனை ஓட்டம் இருக்குது, இவர்
மக்களுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு விரும்புகிறாரு அப்படின்றத கவனித்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அதில் எதுவுமே இல்லை, ரொம்ப சுழியமாக இருக்குது. என்னை பொறுத்தவரையில் ரொம்ப சுழியமாக இருக்குது. ஒரு இயற்கையை பற்றி பேசுகிறதுக்கு அவருக்கு அறிவு இல்லை, தெளிவில்லை. ஆச்சுங்களா? இப்போ கனிம வள சுரண்டல் இதெல்லாமே நடந்துகிட்டு இருக்கு, தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இருக்கிற கட்சிகளாக, தற்காலிகமாக இருக்கிற கட்சிகளால் அதை பற்றி பேசுவதற்கு இவருக்கு யோசனை இல்லை, திறன் இல்லை, புரிதல் இல்லை. அடுத்ததாக மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள், வாழ்வாதார பிரச்சனைகளை பற்றி மாநாட்டில் பேசியிருக்காரான்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை. அது முழுக்க அப்படியே ஒட்டுமொத்தமாக சொல்கிறாரு, உங்களுக்காக நான் வரேன் அப்படின்னு. இது எப்படி சரி சாத்தியமாக இருக்கும்? அப்போ அவர்களை பற்றின ஒரு பிரச்சனை இல்லை. அதே போல் புதிய கல்விக் கொள்கை, கல்வி அப்படின்னு எடுத்துங்களேன், கல்விக் கொள்கையை பற்றி இவருக்கான புரிதல் என்ன, அதை மாநாட்டில் விளக்கி இருக்கணும். அது சொல்லலை, தெளிவாக இல்லை. அப்போது நம்மளுடைய கல்வி இங்கே பறிபோகுது, அரசே தரக்கூடிய கல்வி குறையுது, தனியார் கல்வி நிறுவனங்கள் அதிகமாகுது. அப்போது இங்கே உள்ள நடுத்தர ஏழை எளிய மக்களால் அங்கே தனியாரில் போய் படிக்க வைக்க முடியல. அப்போ அவர்களுக்கு என்ன பண்ணணும்? அப்போ அரசு கல்வியை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் என்ன? இதை நாங்கள் கொடுப்போம், இது வந்தால் தனியார் கல்வி குறைப்போம், அல்லது அரசு கல்விகளை அதிகப்படுத்துவோம், கல்வி நிறுவனங்களை, கல்வி கூடங்களை கட்டுவோம், அதிகமாக கல்லூரி பள்ளிகள் அதிகமாக கட்டுவோம், அரசு பள்ளியில் அதுவும் தரம் மிகுந்ததாக மாற்றுவோம், தனியாருக்கு நிகரான தரமாக அது மாறும் அப்படிங்கிற அந்த உறுதிப்பாடு அது வாக்குறுதியாக சொல்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. அவருக்கு அது பேசுகிறதுக்கு தெரியல, அப்படி இல்லை, அப்படி அவரோட சிந்தனையில் இல்லை, அதனால் பேச்சிலையும் இல்லை. ஆச்சுங்களா? அடுத்தது வேலைவாய்ப்பு. நம்மளுடைய வேலைவாய்ப்பு இன்றைக்கு நிறைய பறிபோயிட்டுருக்கு. நிறையக்கு இங்கே அதிகமானவர்களுக்கு இல்லை. இன்னொன்று, பன்னாட்டு நிறுவனங்கள் வேலை செய்கிறாங்க, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் செய்ய முடியும். அதுக்கப்புறம் அந்த பன்னாட்டு நிறுவனங்கள் ஒப்பந்தம் முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா இப்போ இந்த தொழிலாளர்கள்லாம் வீட்டில் உட்காரணும். வேறு வேலைகளுக்கு போக முடியுமானா அது திணற வேண்டியது, கடினம், ரொம்ப கஷ்டம். அப்போ மறுபடியும் அவங்க வெளிநாட்டு நிறுவனங்களுக்காக காத்திருக்க வேண்டியதாக மாறுது. அப்போ இங்கே உள்ள தொழில் ஒரு தற்சார்பு தொழில் என்னவாக இருக்கணும், அது ஏன் நிறுவப்படலை, அதற்கு என்ன இவ்வளோ சிக்கல்கள் இருக்குன்றதும் இங்கே நமக்கு தொட்டு இருக்குது. இது தவிர வடநாட்டு தொழிலாளர்கள் இங்கே நிறைய வராங்க. வடநாட்டு தொழிலாளர்கள் நிறைய குவிஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க, அன்றாடம் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. 1000 கணக்காக வந்து இன்றைக்கு ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு 2 கோடி பேர்கிட்ட இருக்கிறாங்க. 1.5 கோடி 2 கோடி பேருக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ பாருங்கள், இவ்வளோ பேர் இங்கே குவிஞ்சதுனால இங்கே மக்கள் பெருக்கம் அதிகமாகுது, தொழிலாளர் பெருக்கம் ஆகுது. அப்போ அந்த போட்டிகளில் நம்ம தொழிலாளர்களுக்கான வேலை இழப்பு வருது, இந்த தொழிலாளர்கள் வேலை அதிகமாகுது. நம்ம தொழிலாளர்கள் இவங்க வேலைக்கு வரமாட்டுறாங்க, இந்த வேலை செய்ய மாட்டுறாங்க அப்படின்றாங்க. அதற்கு இன்னொரு காரணமாகவும் இருக்குது. என்னது இருக்குது? இங்கே போதை, குறிப்பாக டாஸ்மாக் அப்படின்னு சொல்லி அரசே நடத்துகிற மதுபான கடைகள் மூலமாக நம்ம தொழிலாளர்கள் அங்கே கூலி வாங்குறாங்க, குடிச்சிட்டாங்க, அவங்க குடும்பத்துக்கும் போக மாட்டுது. அவங்க கஷ்டப்பட்டு உழைச்ச அந்த காசு மதுபான கடைக்கு போகுது. மதுபான கடை மூலமாக மறுபடியும் அரசுக்கே வந்துடுது. ஆனால் இதன் மூலமாக இவ்வளோ டாஸ்மாக் மூலமாக இவ்வளோ வருமானம் வருது, தீபாவளி பண்டிகையில் இவ்வளோ வருது, பொங்கலில் இவ்வளோ வருது, கிறிஸ்துமஸில் இவ்வளோ வருது, இப்படின்னு ஒவ்வொரு பண்டிகைக்கும் லாபம், டாஸ்மாக்கு இவ்வளவு வருமானம் வருதுன்றதுக்காக அதை மூட மாட்டோம்னு சொல்லி. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து டாஸ்மாகை மூடுவோம் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம கருணாநிதி முதற்கொண்டு, முன்னாள் முதல்வர் கருணாநிதி முதற்கொண்டு இன்று இருக்கிற மு.க. ஸ்டாலின் ஐயா வரைக்கும் அவங்க சொன்னது, வந்தால் மூடும் அப்படி சொல்லி தான் வாக்கு வாங்குறாங்க. வந்த பிறகு பார்த்தா நாங்களா சொன்னோம், அப்படி இல்லையேன்றாங்க. அப்படி தான் இன்றைக்கி வரைக்கும் அப்படி மூடாமல் நடந்துகிட்ருக்கு. அப்படி தான் அப்போ இந்த தொழிலாளர்கள், நம்மளுடைய தொழிலாளர்கள் இப்படி போகிறதுக்கு காரணமாக அது மாறுது. ஆச்சுங்களா? அப்போ ஆனால் இதை காரணம் காட்டி இவங்க குடிகாரில் மாறிட்டாங்க, தொழில் செய்ய விருப்பம் இல்லாமல் ஆகிட்டாங்க. அதனால் வட மாநிலத்து ஆளுங்க குவிகிறாங்க அப்படின்னு. ஆனால் இன்னொரு பக்கம் வட மாநிலத்து ஆளுகள் திட்டமிட்டும் வடநாட்டு அரசியல்வாதிகளாக இங்கே கொண்டு வரப்படுறாங்கன்றதும் இங்கே கவனிக்கப்பட வேண்டியது. இதை தான் சொல்ல, இந்த மாதிரியான ஒரு அரசியல் உள்ள புரிஞ்சிக்க வேண்டியது. இது ஒரு அரசியல், தொழிலாளர்களை அதிகப்படுத்தி வேறு மக்களை இங்கே கொண்டு வந்து ஐக்கியப்படுத்தி அதிகப்படுத்தி அவங்கள் மூலமாக கூட அவங்களுக்கு ஒரு மக்கள் பிரதிநிதியை
அவர்கள் வட மாநிலத்தவர்களே வட மாநில கட்சிகளுக்காகவே உருவாக்கப்பட்டாலும் இங்கே மாநில கட்சிகளுக்கான அந்த உரிமையும் அவர்களுக்கான இடமும் கூட பறிபோகும். அப்போ அவர்கள் யாருக்காக வேலை செய்வாங்க, பணி செய்வாங்க? ஒரு வட மாநிலத்து கட்சி இங்கே உருவாச்சுன்னா, அது இங்கே ஆட்சி அதிகாரத்தை நிரூபிச்சுன்னா, ஒரு நாட்டை பிடிக்கிற மாதிரி தான் அது. திரும்பவும் ஒரு நாட்டை எப்படி பிடிக்கிறாங்க? அப்போல்லாம் வந்து படையெடுத்து பிடிச்சாங்க. இப்போ வாக்குங்கிறது மூலமாக படையெடுத்து அவங்களோட படைகளை இங்கே உருவாக்கிட்டு அதன் மூலமாக கூட மக்கள் தேர்ந்தெடுக்கிற மக்களாட்சி முறை மூலமாக கூட அவங்களோட அதிகாரத்தை இங்கே நிறுவுவாங்க, விரிவாக்கமும் செய்வாங்க. இதற்கும் இங்கே உள்ள ஆட்சியாளர்கள் திமுக, அதிமுக போன்றவையில் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ், தமிழ்நாட்டில் உள்ள பாஜக, தமிழ்நாட்டில் உள்ள இன்னும் பல கட்சிகள் இருக்குல்ல, இவங்க எல்லாருமே லாப நோக்க கட்சியாக இருக்கிறதுனால இவங்க யாருமே வடநாட்டு தொழிலாளர்களுடைய அழுத்தத்தை அந்த குவிதலை கண்டிக்கிறதில்ல. ஏன்னா இவங்களுக்கு லாபம், அவங்க வந்தாங்கன்னா அவங்க மூலமாக அவங்கக்கிட்டேயும் வாக்கை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்து வாக்கு வாங்குறதா மாறிடுச்சு. இப்போ அந்த மாதிரி சிக்கலும் இருக்கிறதுனால இதை பற்றிலாம் கூட விஜய் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா இல்லை, சுழியம்தான், ஒன்றும் பேசலை. இன்னும் நிறைய தமிழ்நாட்டோட உரிமைகள் நிறைய இருக்குது. இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு இவருக்கு எந்த விதமான சிந்தனை இல்லை. அப்போ அதெல்லாம் உள்வாங்கினா தானே, படித்தா தானே. ஆனால் இவருக்கு சினிமாவில் ஒரு கதாநாயகன் வசனத்துக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு எப்படி தயாராகணும் அப்படி வந்து தயாராகி அதுக்கு வசனங்களாக இவருக்கு புரிஞ்சது ஒரு குட்டி கதை சொல்கிறது, அது எல்லாரும் பாணியில் பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் அரசியல் கிடையாது. குட்டி கதை சொல்கிறது ஒரு அரசியலே கிடையாது. ஒரு சாதாரண வகுப்பறை மாணவன் கூட சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் இப்போல்லாம் மாணவர்கள் கூட அவ்வளவு அறிவாக பேசுகிறாங்க, அரசியல் புரிதல் உருவாகுது. ஏன்னா அவங்களுடைய தாய் தந்தையரும் இந்த சமூகமும் ஆசிரியர்களும் அந்த மாதிரி புரிதலை உருவாக்குறாங்க. அதனால் அவங்க கூட தெளிவடைகிறாங்க. ஆனால் இவருக்கு இன்னும் கூட அது தெளிவு இல்லை ஆச்சுங்களா. இது மாதிரி பல பிரச்சனைகள், பல சிக்கல்கள் இருக்குது இங்கே. அதை வந்து பேசுவதற்கு அவருக்கு இல்லை. ஆனால் எதிர்ப்பு அப்படிங்கிறது மட்டுமே இல்லை. ஒரு அரசியல்வாதிகளை இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்கள பிழை செய்துக்கிட்டு இருக்கிறவங்கள குற்றம் சாட்டுவது, தவறாக பேசுவது, அவர்களை நக்கல் அடித்து பகடி செய்து கிண்டலுக்காக கூட பேசுகிறது, அது மீம்ஸ் கிரியேட் ஆகும், அது பல பேர் பேசுவாங்க, அதெல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன கொள்கை வச்சுருக்கீங்க? நீங்கள் இதில் வரணும்னு நினைக்கிறீங்க, 26ல் நாங்கள் தான் அப்படின்றாங்க. இப்போ இப்போ என்ன சொல்கிறேன்னா, ரெண்டே கட்சி தான் போட்டி, 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று திமுக, இன்னொன்று தாவேகா, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம், இங்கே தமிழக வெற்றி கழகம். இந்த 2க்கு தான் போட்டி. அப்போ அவங்கள வீழ்த்தினா நான் முதல்வர் ஆக்கப்படுவேன், ஆவேன் கண்டிப்பாக அப்படி நம்புறாரு அவர். அப்படி ஆன பிறகு என்ன செய்வேன் அப்படின்னா, அதில் ஒன்றும் சொல்லலை. இவங்க முதல் தோக்கடிக்கிறது தான் வேலை. அப்படின்னா நீ என்ன திட்டம் வச்சுருக்க, உனக்கு என்ன அறிவு இருக்குது, அரசியல் அறிவு என்ன இருக்குது? திமுகவை தோற்கடி, தவறு இல்லை. உன்னை விட தாத்தாவாக இருக்கிற அரசியல் அறிவு வாய்ந்தவர்கள்லாம் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க, சரியா? ஒரு நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்குது. அவங்களுடைய அந்த கட்டமைப்பும் ஒழுக்கமும் அவர்களுடைய தலைவரான தோழர் சீமான் அவர்கள் பேசக்கூடிய அந்த கருத்தியலும் அரசியல் கருத்தியலும் நேரடியாக இங்கே இருக்கிற ஆட்சிகள் கட்சிகள் தவறியதை அவர் வெளிப்படையாக மக்கள்கிட்ட பரப்புரை செய்வதும், அதை வெகுண்டெழுந்து கேட்பதும், முழக்கமாக வைப்பதும், அதற்காக அவர் நிறைய சட்ட சிக்கல்களை எதிர்கொள்வதும் இங்கே நடக்குது. அதே போல் கனிம வள கொள்ளைக்கு எதிராக தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு. இப்போ எதெல்லாம் தற்சார்பு மூலமாக நம்ம மீட்டு எடுக்கணுங்கிறதெல்லாம் சொல்கிறாரு அவர். நம்ம ஆழ்வார் ஐயாவுடைய வழியை நம்ம பின்பற்றி நம்முடைய வேளாண்மைக்கு, ஏன்னா வேளாண்மையில் நம்ம வந்து முதன்மையாக இருக்கக்கூடியது, நிலம் நிறைய இருக்குது. அப்போ வேளாண்மை தான் நமக்கு முதன்மை. அதை வந்து தொழிலாக மாற்றுவோம், அதை ஒரு தொழிலாக மாற்றுவோம் அப்படிங்கிறதுக்கெலாம் சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் வந்து மக்களுக்கு பயனுள்ளது. இப்போ இவர்களெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் இப்போ ஆடு மாடு வளர்ப்பு இதையெல்லாம் பற்றி சொல்கிறார் அவர். அது நமக்கான உரிமை, அதெல்லாம் இழந்துட்டோம்னா நம்ம ஒன்றும் இல்லாமல் போவோம் அப்படின்றது உண்மை. அதுதான் இப்போ மனிதர்களுக்கு தொடர்பு உள்ள இந்த விலங்கினங்கள் இதையெல்லாம் சேர்ந்தது தான் செல்வங்கள். இந்த செல்வம் தான் நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது. இதை பற்றியெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். நான் நிறைய கம்பெனிஸ் உருவாக்கிட்டேன், ஃபேக்ட்ரிஸ் உருவாக்கிறேன், அதன் மூலம் மக்களை மேன்மைப்படுத்துகிறேன், தொழில் கொடுத்துருவேன், வேலை கொடுத்துருவேன்னா
வேலைக்காரர்களாக தான் மாறுவோம். நாம் எங்கே சிறு சிறு முதலாளிகளாக, சிறு சிறு நிறுவன உரிமையாளர்களாக மாறுவதற்கு வாய்ப்பில்லை. அப்போ மறுபடியும் இங்கே தொழில் வளத்தை, தொழிலாளர்களுடைய வளத்தை, உழைப்பை மற்றவங்க கவர்ந்து எடுத்துக்கிட்டு போகிறதா தான் இருக்கும். சுரண்டல் பண்ணுவதாக தான் இருக்கும் வெளியிலேருந்து வந்து. நாம் இங்கே நம்மளுடைய மண்ணை, நம்மளுடைய நிலப்பரப்பை இதில் இருக்கிற விளைகிறதை வச்சு நாம் இங்கே உற்பத்தியாகி பெரிய ஒரு வளர்ந்த நாடாக மாறுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். இப்போ இதை வந்து நாம் மீட்டு எடுக்கணும். அப்போ நமக்கு இங்கே உள்ளதை நாம் வந்து முழுமையாக நாம் இங்கே பயன்படுத்தணும், அதிகமாக பயன்படுத்தணும். இதில் நாம் தன்னிறைவு அடையணும். இங்கே ஒவ்வொரு மக்களில் ஒவ்வொருவரும் தன்னிறைவு அடையணும். தன்னுடைய வருமானத்தில் தன்னிறைவு அடையணும், தன்னுடைய வாழ்வாதாரத்திலும் தன்னிறைவு அடையணும். பொருளாதாரம், அதிகாரம் எல்லாத்திலும் தன்னிறைவு. அதற்கு மிக அவசியமாக இருக்கிறது இந்த அதிகார கட்டமைப்பு. இந்த அதிகார கட்டமைப்பு இங்கே தவறி போகிறதுனால ஒரு குறிப்பிட்ட குடும்பமே வளர்ந்து போகுது. அரசியல்வாதிகள் இருக்கிற அவங்களே வளர்ந்துட்டு போகிறாங்க, மக்கள் வளரல அப்படிங்கிற அந்த இடத்திலிருந்து இதை நாம் யோசிக்கணும். அப்போது எல்லோரையும் போலி வாக்குறுதிகள் கொடுத்து பண்ணுறதுனால மக்கள் விழிப்புணர்வு அடையணும். அப்படி விழிப்புணர்வை அடையாத காலகட்டத்தில் இந்த மாதிரி சூழலில் இருக்கிறது யார் வேணாலும் வரலாம் பொய் வார்த்தை சொல்லி அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி அரசியல் புரிதல் இல்லாத விஜய் போன்றவர்கள்லாம் கூட இங்கே நிறைய பேர் ஆசைப்படுது. இன்னும் அடுத்தது வேறு யாருன்னா கூட ஆசைப்படுத்து வருவாங்க. ஒரு நடிகராக வருவார், ஒரு தொழில் செய்கிறவர் கூட வருவார். அப்போ இந்த நிறுவனம் இந்த வெறும் மக்கள்கிட்ட எனக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிற அந்த கவர்ச்சி, அதை வைத்து மட்டுமே கைகோர்த்துக்கிட்டு இங்கே வந்து ஒரு முதலாளித்துவ சிந்தனையோடு வந்து மக்களை ஆள்வது என்பது ஒரு தவறான ஒரு செயல், தவறான சிந்தனை. மக்களிடையே பணி செய்யுங்க, அவர்களுக்கான நிறைய உரிமைகளில் போராடுங்க, நிறைய வந்து போராடுங்க, தோளோட தோள் கொடுத்து நின்று வேலை செய்யுங்க. அப்போ அவர்கள் உண்மையாகவே செய்யுங்க. அதாவது வெறும் போலித்தனமாக இல்லை, உண்மையாகவே அவர்களுக்காக நிற்கிறேன் அப்படின்னு செய்யுங்க. அதற்கு ஒரு 1/4 நூற்றாண்டு ஆகலாம், தவறு இல்லை சரிங்களா? 1/4 நூற்றாண்டு ஆகலாம். அதை செய்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கான அதிகாரத்தை மக்கள் தருவாங்க. நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி மகுடத்தை சூட்டுவாங்க, உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. அந்த அங்கீகாரத்தை பெற்று நீங்கள் அதுக்கப்புறம் மக்களுக்கு நல்லாட்சி தரலாம். அவங்க கூட தவறு செய்யக்கூடாது. தவறான ஒரு சுரண்டல் தனமான ஆட்சி அதிகாரத்தை அங்கே நிறுவக்கூடாது. அதனால தான் சொல்லுங்கள், யாருமே போலி முகங்களை அணியாமல் உண்மையான முகங்களை அணிந்து வரணும், அரசியலை புரிந்து கொள்ளணும். அப்போ நான் இதன் மூலமாக நம்ம இவருக்கு விஜய்க்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, அவர் அந்த நடந்து வர்ற இடத்துல கூட அவ்வளோ ஆர்ப்பரிக்கிறாங்க அவருடைய ரசிகர்கள். இன்னும் தொண்டர்களாக மாறல, அரசியல் புரிதல் இல்லை அவங்களுக்கு. வாழ்க ஒழிக, அது மட்டும் தான் தெரியும். வாழ்க ஒழிக, வாழ்க ஒழிக, இந்த 2 மட்டும்தான். இன்னொன்று அவங்க குறிப்பிடுற அந்த தளபதின்னு கத்துறது இது இருக்குது. அப்புறம் கட்சி பேரை சொல்லி கத்துறது, டிவிக்கான அப்படின்னு இது கத்துறது, தாவேக்கான்னு கத்துறது மட்டும்தான் இருக்குது. இன்னும் இது என்னென்ன அரசியல் புரிதல். ஏன்னா அவங்க தலைவருக்கே அந்த புரிதல் இல்லாத போது அவர்களுக்கு தொண்டர்களுக்கு வர்றது சாத்தியமில்லை, கஷ்டம்தான். அப்படி இருக்கிறதுனால அப்புறம் அவர் கூட இருக்கிற நிர்வாகிகள் அவங்களாம் கூட நிறைய தப்பாக தான் பேசுகிறாங்க, தவறாக தான் இருக்குது அவங்களோட உரையாடல் எல்லாமே கூட, பேச்சு எல்லாமே ஒரு இதெல்லாம் சொல்ல. அப்புறம் இன்னொன்று கொள்கையை மறைச்சியே வச்சுருப்பேன் அப்படின்றது மாதிரியும் இருக்குது. இதனால் இது போதுமானதல்ல. அதனால் முழுமையாக அரசியலை புரிந்து கொண்டு மக்களிடையே பணி செய்து பிறகு மக்கள்கிட்ட வாக்கு வாங்கிறதுக்கும் வெற்றி பெறுவதற்கும் மக்களுக்கு வேலை செய்வதற்கும் வரட்டும். அவங்களுடைய நிர்வாகத்தை அமைக்கட்டும், வேணான்னு சொல்லலை. அவங்களுக்கான உரிமை இருக்குது, நாம் வழங்கலாம். ஆனால் அதுக்கு புரிதலே இல்லாத போது இப்போ அது சாத்தியமில்லை. அதுக்குள்ளே சில பேர்லாம் ஆர்வம் இவங்களுக்கு கருத்து கணிப்புலாம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு எவ்வளோ தொகை கொடுத்தாங்கன்னு தெரியல. அந்த கருத்து கணிப்பு செய்கிறவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற திமுகவுக்கும் அதிமுகவுக்குமே மக்களிடையே நிறைய அதிருப்தி இருக்குது. நிறைய பேர் இவங்க இன்னும் கூட சரியில்லைன்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. சரியில்லை, நிறைய செய்ய வேண்டியதெல்லாம் செய்யலைன்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவர்கள் கூட இவங்கக்கிட்ட இருக்கிற செல்வாக்கை வைத்து தவறான கருத்து கணிப்பு 2026 நாங்கள் தான் வருவோம் அப்படின்ட்டு இவங்க இத்தனை விழுக்காடு இருக்குதுன்னு இவங்களுக்கு சொல்லிக்கிறது. அப்புறம் அதிமுகவுக்கு அவங்க பங்குக்கு ஒன்று சொல்லிப்பாங்க. அடுத்ததாக இப்போ விஜய் வச்சுட்டாங்க 3ஆவதாக. இந்த 3ஆவதாக இவர் தான் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி. ஆனால்
கடந்த ஒரு ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து அரசியல் மேடைகளில் பேசி அரசியலை வளர்த்து வந்த முதல் தேர்தலில் ஆரம்பித்து 1.1 விழுக்காடு சதவீதம் பர்சன்டேஜ் 1.1% இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் பங்கு பெற்று தொடர்ந்து பெண்களையும் சரிநிகராக பாதிக்கு பாதி, ஆண்களுக்கு பாதி அளவுக்கு பெண்களுக்கும் இடம் கொடுத்து வேட்பாளராக அவங்களையும் அமர்த்தி கொண்டு வரதுக்கு ஒரு கட்சியை கொண்டு வர்ற நாம் தமிழர் கட்சி இப்போது 8.2 விழுக்காடு அளவுக்கு வாக்கு வாங்கியிருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்காக பார்க்கும்பொழுது ஒரு 36 லட்சம் வாக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 36 லட்சம் வாக்கு என்பது உண்மையாகவே எந்த போலித்தனத்துக்காக போடலை. அவர் பணத்தை இப்படி கொடுப்பார், நகை கொடுப்பார், அதுக்காகவும் போடலை, கொடுத்தாங்க அப்படின்னு போடலை. அவர்கள் இவருடைய கருத்துரை மீது நம்பிக்கை கொண்டு இவர் தொடர்ந்து மக்கள் கூட போராடிக்கிட்டு இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை வச்சு அதை கூர்ந்து கவனித்து தான் இந்த வாக்கு அளிக்கிறாங்க. திமுக அதிமுக மேலே இருக்கிற வெறுப்பு மட்டுமே இல்லை. திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக கம்யூனிஸ்ட் இப்படிங்கிற 2 கம்யூனிஸ்ட் இருக்குது. இவங்க எல்லாரும் மீதும் உள்ள ஒரு அதிருப்தினால் மட்டும் போடலை, கவனிக்கிறாங்க. நிறைய இளைஞர்கள் பேசுகிறாங்க. அவர் பேசுகிறது சரியாக தாங்க இருக்குது, சீமான் பேசுகிறது சரியாக தான் இருக்குது. அவர் வந்தால் அவர் கொடுக்கலாமே வாய்ப்பை. இவங்க இவ்வளோ தூரம் இருந்து பண்ணிட்டாங்க, அவங்களால செய்ய முடியலை நிறைய. ஆனால் அவங்க குடும்பங்கள் வளர்ந்தது தான் அதிகமாக இருக்குது, பணக்காரர்களாக அவங்க தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் மக்களுடைய பணமாக தான் தெரியுது. அதனால் இவங்க போதுமே, இவர் வரட்டுமே, மக்களுக்காக போராடுற இவர் வரட்டுமே, ஆட்சி கொடுத்து தான் பார்ப்போமே. இன்னொன்று, யார் ஒருத்தருக்கும் புதுசாக வரும்போது அப்போ வந்தாங்கல்ல, காங்கிரஸ் இப்படிலாம் செய்து உங்களுக்கு நல்லது செய்யலை தமிழ்நாட்டுக்கு, அதனால் நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு தானே அந்த திமுக அதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கல்ல. அதே மாதிரி அப்போ அவங்க திமுக அப்போ புதுசு தானே. ஆரம்ப காலத்தில் சில தேர்தலில் அவங்க தோல்வி அடைஞ்சு தான் வந்திருக்காங்க. முதல்ல வெற்றிலாம் அடையலை, தோல்வி அடைஞ்சு அதுக்கப்புறம் தான் கைப்பற்றி அவ்வளோ கூட்டணி வச்சு தான் வராங்க இன்றைக்கி வரைக்கும். தனிச்சியாக அவங்க நிற்கலை. ஆனால் நாம் தமிழ் தனிச்சு தான் நிற்குது. கூட்டணிக்காக எந்த கட்சி கூட அவங்க போகலை, மறைமுக கூட்டணியும் இல்லை, நேரடியாக கூட்டணிக்கு போகல, பணத்தை கொடுத்து பணத்தை பெற்றோம் அப்படி இல்லை. அதுதான் அவங்களுடையது. அப்போ தைரியமாக அவங்க வரும்போது ஏன்னா அப்படி கூட்டணி வச்சுட்டோம் அப்படின்னா என் கொள்கையும் போயிடும், வீணாக போகும், அவங்களோடையும் போகிறேன் அப்படின்னும்போது தவறு செய்தவர்களோடைய ஒரு கூட்டாக சேர்ந்து எப்படி ஒரு இடத்துக்கு போகிறது இல்லையா? நல்லது செய்யணும்னு விரும்புகிறது பண்ண முடியாது. அப்படின்னும்போது அப்போ என்மேலும் அந்த கரை பழி விழும் அப்படின்றதுக்காக வேணாம் அப்படின்னு மறுக்கிறேன். இப்போ இது மிகப்பெரிய ஒரு தைரியமான தன்மையாக காட்டுது அரசியலில். அப்படி ஒரு அரசியல் தைரியம், தன்னம்பிக்கையும் நேர்மையும் முன் வச்சு அவங்க வரும்போது அவங்களும் இந்த புதுசாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கலாம் அப்படிங்கிறது தான். எதிர்கட்சியாகவும் வரலாம், ஆளுங்கட்சியாகவும் மாறக்கூடிய இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றது தான். மக்கள் அதை செய்யணும். மக்களுக்கு எந்த அளவுக்கு புரியுது. ஆனால் இப்போ உருவாகிட்டுருக்கு, நிறைய இளைஞர்களிடையே உருவாகிட்டுருக்கு. நான் குறிப்பிட்ட ஒரு சார்புக்காக அப்படிலாம் பேசுகிறேன். உண்மை அதுதான். நம்ம இயல்பாகவே யாருக்குமே சொல்லுவாங்கள்ல, ஒருத்தருடைய திறன் தெரியணும் அப்படின்னா அவர்களுக்கு பேசக்கூடிய செய்யக்கூடிய வாய்ப்புகளை வழங்கணும். நீங்கள் வாய்ப்பே வழங்காமல் அவர் மேலே சந்தேகப்பட்டுகிட்டே இருந்தாலும் அது நடைமுறையில் வராது. ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. பழைய ஆட்கள் இப்படிலாம் சொல்லி பொய்யா சொல்லி ஒன்றுமே செய்யாமல் போனதும் அதில் இருக்குது. அதுக்காக தான். ஆனால் திரும்பவும் அவங்கக்கிட்டே நம்ம பொறுப்பை ஒப்படைப்போன்றதும் தப்பு தானே. அதாவது தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கவங்கக்கிட்டேயே திரும்பவும் பொறுப்பை ஒப்படைச்சா, ஒருத்தர் ஒரு நிர்வாகம்னு வச்சுங்களேன், உங்களுடைய அலுவலக நிர்வாகம் அப்படின்னு கூட வச்சுங்க. அங்கே நல்லா நடந்துக்கிட்டு இருக்கிற நிர்வாகம், அதில் தவறான ஒருத்தர் பொறுப்பில் வந்துட்டார், தெரியாமல் நாம் கொடுத்துட்டோம் அவர்கிட்ட. கொடுத்துட்ட பிறகு அவர் தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதனால் நிறுவனம் கொஞ்சம் நட்டமாகுது. தொழிலாளர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிருப்தி ஆகுறாங்க, இதில் விலகி போயிடுறாங்க. அப்போ லாபம் அந்த நிறுவனத்துக்கான லாபம் குறையுது. அப்படின்னும்போது இது காரணம் இந்த ஒரு நியமிக்கப்பட்டவர் தான், அவருடைய தவறான செயல்கள் தான், அவருக்கு ஒன்றும் வேலை தெரியல, அல்லது அவர் அதுக்குள்ளே ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்ருக்கார், ஊழல் செய்கிறாரு அப்படின்னு தெரிய வருதுன்னா அவரை நாம் நீக்கிட்டு வேறு சரியாக தகுதியான ஒரு அதில் நியமிப்போமா, அல்லது திரும்ப அவரே இருக்கட்டும் அப்படின்னு திரும்ப அவர்கிட்டே கொடுப்போமா பொறுப்பை?
ஒரு நிர்வாகத்தின் பொறுப்பை அவர்கிட்டே திரும்ப கொடுக்க மாட்டோம்ல. இது நம்ம வீட்லேயும் அந்த மாதிரி செய்ய மாட்டோம்ல, நம்மளுடைய நிறுவனத்துலையும் அதை செய்ய மாட்டோம்ல. அப்படி இருக்கும்பொழுது நாட்டோட நிர்வாகத்தை மட்டும் ஏன் தவறானவர்கள்ட்ட திரும்ப திரும்ப கொடுத்துட்டோம், மாற்றி மாற்றி இவங்ககிட்டே? இதை யோசிக்கணும் மக்கள். கொஞ்சம் இது வந்து ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். புதியவர் வந்து அவர் செய்ய மாட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க, நிறைய பேர் கேட்குறாங்க பொதுமக்களில். இதே தான் அவங்களும் பண்ணாங்க. அப்போ நீங்கள் இவங்களுடைய போக்கு அப்படி இவரும் சரியில்லை அப்படின்னா திரும்ப பெற்றுருவோம். அவருடைய ஆற்றலையும் குறைச்சிட்டு அவரை நிர்வாகத்திலேருந்து எடுத்துட வேண்டியதான். ஏன்னா நம்மகிட்ட தானே அந்த சாவி இருக்குது. இவர்களை தேர்ந்தெடுக்கிற சாவி நம்மகிட்ட தான் இருக்குது. திறக்கிற சாவி நம்மகிட்ட தான் இருக்குது. அதிகாரத்தை கொடுக்குற சாவி நம்மகிட்ட தான் இருக்குது. அந்த இது நம்மகிட்ட தான், உரிமை நம்மகிட்ட தான் இருக்குது, வாக்குரிமை அப்படிங்கிறது. அதன் மூலமாக திரும்ப பெற்றுட தான், அனுப்பிட வேண்டியதான் பழைய இடத்துக்கு. போய் மக்கள்கிட்ட போராடுப்போம், மக்களோடையே இருந்து போராடி திரும்ப வா, தகுதி பெற்று முழு தகுதி பெற்றுருவா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் முழு தகுதி பெறாதவர்கள்ட்டெல்லாம் திரும்ப திரும்ப சாவியை ஒப்படைக்கிறோம். நம்ம வீட்டு சாவியை ஒப்படைக்கிறோம். நம்மளுடைய சொத்து பத்திரத்தையே கொடுத்து வைக்கிறோம். இது எந்த அளவுக்கு, அதனால தான் அவங்க அது நிறைய போயிடுது. பஞ்சமி நிலம் கூட இல்லாமல் போயிடுது இல்லையா? கிட்டத்தட்ட 12 லட்சம் ஏக்கரா, அதுக்கும் மேலேன்னு சொல்கிறாங்க. அவ்வளவு நிலம் பஞ்சமி நிலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பட்டியல் சமூகத்துக்கு உரிய அந்த நிலம் அவர்களுக்குள்ளேயே தான் அது இருக்கணும். அப்படி தான் அது சட்டம் ஏற்றிருக்காங்க. வெள்ளைக்காரர்களுக்கு பிறகான சட்டம் அப்படி தான் இயற்றப்பட்டிருக்கு. அவர்களுக்கான வழங்கப்பட்ட நிலம் அது. அவங்க அதில் நிலத்தில் பாடுபடணும். அதன் மூலமாக அதை உற்பத்தி செய்து நெல் உற்பத்தியோ அல்லது மற்ற பயிர் உற்பத்தியோ இப்படியாக செய்து அதன் மூலமாக வருமானத்தை அரசுக்கு அவங்க வழங்குறாங்க. இது வந்து அவங்க கையிலே இருக்கணும் அப்படின்னு அது அவங்களுக்காக வழங்கப்பட்டது, அவங்க பாடுபட்டதுக்காக வழங்கப்பட்டது. அந்த நிலம் கூட நிறைய பேருக்கு பறி போயிருக்கு. அந்த நிலத்தை கூட நாங்கள் இவங்களுக்காக இருப்போம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இருப்போம், பட்டியல் சமூகத்துக்காக இருப்போம், பழங்குடியினருக்காக நாங்கள் பாடுபடுவோம், எல்லாம் செய்வோம், நான் செய்து கொடுப்போம், சிறுபான்மையினருக்காக செய்வோம். அந்த சிறுபான்மையினர் மத சிறுபான்மை, கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இவர்கள் சிறுபான்மையினர்கள், இவர்களுக்காக கூட நாங்கள் தான் காப்பாற்றுவோம், இவர்களை கட்டி காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி இன்று வரை ஆட்சி செய்கின்ற இந்த திராவிட கட்சிகள் 2 திமுக அதிமுக என்பது இதுவரை அவர்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தரவில்லை. பஞ்சமி நிலைகளை மாறாக இவங்களுடைய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பினாமிகள் அப்படிங்கிறவங்களோட அவங்கெல்லாம் கூட இந்த நிலத்தை மறைமுகமாக கள்ளத்தனமாக அதை அபகரித்தும் வச்சிருக்கிறாங்க. அப்போது அவர்களுக்கான உரிமையை நிலம் ரீதியாக கூட கொடுக்க தயாராக இல்லை. ஆட்சி அதிகாரத்திலும் அவங்களுக்கான பங்கு இல்லை. இன்றைக்கு வரைக்கும் அவங்கள முன்னேற்றி கொண்டு வரல. இவங்களோட கட்சிகளில் கூட அவங்க அந்த தலைமை பொறுப்புகள்லையோ அல்லது மிக முக்கியமான பொறுப்புகள்லையோ அவங்களுக்கு இடத்தை வழங்கலை. பெண்களுக்கு கூட சரிநிகர் பெண் உரிமையெல்லாம் பேசுவாங்க. ஆனால் சரிநிகர் சமானமாக பெண் உறுப்பினர்களை நிறுத்துகிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இன்றைக்கு வரைக்கும் இருக்கல. எண்ணிக்கையில் ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. ஒரு 10க்குள்ளே தான் இருப்பாங்க பெண்கள். அவங்களுடைய கட்சியில் இருப்பாங்க. உறுப்பினர்களாகவும் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் எண்ணிக்கையில் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் இவங்க பெண் உரிமையை பேசி கொண்டு வர்றது கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளை பேசிகிட்டு இருக்காங்க. வெறும் மேடை பேச்சு. இப்போ இதெல்லாம் இருக்குது. இதெல்லாமே வந்து கவனிக்கப்பட வேண்டியது இருக்குது. அப்புறம் எப்படி வந்து இவங்ககிட்டே நம்ம திரும்ப திரும்ப ஒப்படைக்கிறதுன்ற கேள்வி வேறு. அதனால தான் இப்போ நாம் தமிழர் அப்படிங்கிற நாம் தமிழர் கட்சிங்கிறது இங்கே கொஞ்சம் முன்னுக்கு வருது, மேலெழும்பி வருது. அது கண்டிப்பாக இன்றைக்கு இல்லாத ஒரு காலகட்டத்தில் அது கொஞ்சம் தன்னை தகவமைச்சு ஒரு ஆட்சி அதிகாரத்தை நிறுவும். அதுக்கப்புறம் அது நல்லாட்சி செய்கிறதா இல்லையா அப்படிங்கிறது அதோடைய அந்த திறனை பொறுத்தது. அந்த சிந்தனை, அதாவது அந்த சொன்னல ஒருவருடைய சிந்தனை, செயல், பேச்சு, ஒருத்தருடைய சிந்தனை, பேச்சு, செயல், இந்த மூன்றும் ஒரு ஒத்திசைவாக ஒரு நேர்கோட்டில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது அங்கே வந்து நிறைவேற்றும். அப்படி உண்மையாகவே ஏன்னா சந்தேகப்படலாம், தவறு இல்லை, எல்லாருக்குமான உரிமை தான். ஆனால் வாய்ப்பும் வழங்கணும். வாய்ப்பு வழங்கிட்டு தப்பு செய்தால் அவர்களை நீக்கணும். அப்படி ஒரு அதிகாரம் பெற்றவர்களாக நம்ம சொன்னல, ஆரம்பத்தில் சொன்னல, வெளிநாட்டு மக்கள் வந்து அந்த அளவுக்கு அரசியல் தெளிவில் இருக்கிறாங்க. நம்பிக்கை வைத்து அவருடைய போக்கை வைத்து அவருடைய செயல்களை வைத்து முடிவு செய்து அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குறாங்க, பொறுப்பு கொடுக்குறாங்க. அப்படி அதிகாரத்தில் வந்த பிறகு அவங்க தவறு செய்கிறாங்க அப்படின்னா அவர்களை நீக்குவதற்கும் இவங்க வந்து தெளிவாக நீக்கிறாங்க. அடுத்த முறை வர முடியாது அப்படின்ற அளவுக்கு நீக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க மேலே மிகப்பெரிய அளவில் சில வேறு கட்சிகள் வழக்கு தொடுக்கிற அளவுக்கு கூட இருக்குது.
இப்படிலாம் இருக்குது அப்படின்னு. ஆனால் இங்கேயெல்லாம் அந்த மாதிரி இல்லை. இப்போ இவங்க அதிகாரத்தை வச்சு நம்மளை ஒடுக்குவாங்க. அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். அதனால் நாம் ஒரு மாற்று சிந்தனைக்கு வருவோம். அவரவருடைய விருப்பம் இது. யார் வேணாலும் அவரவருக்கு அவங்களுக்கு பிடித்தது பண்ணலாம். ஆனால் பிடித்தது அப்படின்றது வகையில் நல்லதை பிடித்தது, நல்லவர்களை பிடிக்கணும். நல்ல சிந்தனை உள்ளவர்களை, நல்ல செயல் செய்யணும்னு நினைக்கிறவங்கள அவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்குவோம். மற்றபடி இந்த மாதிரியான திரை கவர்ச்சி, அப்புறம் வணிக கவர்ச்சி, ஒரு தொழில் நிறுவனராக இருக்கார், அவர் வந்தார்னா வெற்றி பெற வைக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு அதானி வந்து நின்னார்னா அவருக்கு வெற்றி வாய்ப்பை வழங்கலாம். அம்பானி வந்து நின்னார்னா அவரை வந்து நாம் முதல்வராக்குவோம், பிரதமராக்குவோம் அப்படின்னா அது இதை விட முட்டாள்தனம் எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னா அவங்கெல்லாம் தெளிவாக தெரியுது, அவங்கெல்லாம் ஒரு நிர்வாணமயப்பட்டவர்கள், சரிங்களா, ஒரு ஒரு முதலாளிகள். இப்போ அவர்களுக்கு மக்களை பற்றின அவங்க லாப நோக்கம் மட்டும்தான் இருக்கும் கருத்தில். எப்பவுமே வந்து அவர் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் சரிஞ்சிடணும்னு நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. சின்னதாக சரிஞ்சால் கூட உடனே அது என்ன ஆச்சு ஏதாச்சும் பாருங்கள், சரி பண்ணுங்கள் நிர்வாகிகிட்ட சொல்லி மறுபடியும் அதை மேலே கொண்டு வர தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க லாபம், அவங்களோட தொழிலாளர்கள் இப்படி இருப்பாங்க. அவங்களும் தொழிலாளர்களையெல்லாம் ஊதியம் கொடுத்து வச்சுருக்காங்க தான், அதில் மாற்றுக்கருத்தில். ஆனால் அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக மக்களுடைய பிரச்சனைகள் தெரியுமா அப்படின்னா அதில் லாப நோக்கம் இருந்தால் அதை பார்ப்பாங்க. லாப நோக்கம் இல்லாத போது அதை பெருசாகவே கருத மாட்டாங்க. இப்போ மல்லையான்னு ஒரு ஆள் இருந்தார். அவர் ஒரு நிறுவனம் தான் வச்சுருந்தார். அப்படி நிறுவனம் வச்சுட்டு இருந்தவர் நிறைய ஊழல் செய்து பல பேர் அரசியல்வாதிகளை கையில் போட்டுக்கிட்டு எல்லாம் செய்து இன்றைக்கு அவர் இல்லையே. அவர் பெங்களூரில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த இடத்துல கூட அவர் இல்லையே. வெளிநாடுகளில் போய் தஞ்சம் அடைஞ்சு அங்கே தங்கிட்டு இருந்தது. இந்தியாவுக்கு வந்தால் கைது செய்யப்படுவார்ன்ற அளவுக்கு ஆச்சு. அவருடைய சொத்துக்கெல்லாம் முடக்கப்பட்டது அப்படி இப்படின்னாங்க. அந்த மாதிரி அப்போது அதுதான் ஒரு முதலாளிகளுடைய எண்ண ஓட்டமாக இருக்குது. அதில் கூட அவங்களுக்கு அறம் இல்லை. அறம் சார்ந்தவர்களாக இல்லாத போது அவர்கள் மாதிரியான ஆள்கள் கூட அரசு நிர்வாகத்துக்குள்ளே வர முடியாது, வரக்கூடாது. மக்கள் அதை விரும்பக்கூடாது. அப்படி இருக்கும்போது லாப நோக்கம் அப்படிங்கிற சிந்தனையோடு வர எந்த ஆட்களையும், எந்த நபர்களையும், அது திரைக்கலைஞர்களாக இருக்கட்டும் அல்லது வேறு அரசியல் இடத்துலேருந்தே உருவாகி வர்றவங்களாக கூட இருக்கட்டும், அவர்கள் அந்த மாதிரி உள்ளவங்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டாம், நிராகரிப்போம். இதுக்கான அரசியல் புரிதலை நாம் இங்கே வச்சுப்போம். இன்னொன்று, யாரெல்லாம் வந்த மக்களுக்கு உண்மையாகவே நேர்மையாக இருந்து நல்லது செய்யணும் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றவங்களுக்கு ஒரு சிறு இடங்களை கொடுத்து அவங்களுக்கு பார்க்கலாம். அவங்களுக்கு கிடைத்த தொகுதிகளை அவங்க எப்படி மேம்படுத்தி வச்சுருக்காங்க, எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத வைத்து கூட அவங்களை நாம் நமக்கான ஆள்பவர்களாக, மக்களை ஆள்பவர்களாக ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தலாம். இதுதான் என்னுடைய கருத்து. இந்த கருத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சரியாக இருக்குது அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஏன்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று நம்முடைய உலக மூத்த பேராசன் திருவள்ளுவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் சொல்லியிருக்கிறார் அந்த கருத்து. இது நமக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சேர்த்து தான். உலகத்தில் எல்லோருக்குமே அது இருக்கும். மொழி மாற்றம் செய்து வேறு ஒருத்தர் படித்தாலும் அவங்களுக்கும் அது பொருந்தக்கூடியதாக இருக்கும். எக்காலத்துக்கும் எல்லாருக்கும், எல்லா திசைகளுக்கும், எல்லா இன மக்களுக்கும் அது பொருந்தக்கூடியதாக இருக்கும் இந்த கருத்து. அந்த வகையில் தான் நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் உங்களுக்குள்ளேயும் சில கருத்துக்கள் இருக்கும், நான் அதை ஏற்கிறேன். அப்படி மாற்று கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள். நல்லது ஒரு சமூகத்தை நாம் படைக்க விரும்புவோம். நம்முடைய வாழ்வாதாரங்களை, நம்மளுடைய வாழ்க்கையை, நம்முடைய அடுத்தடுத்த தலைமுறைக்கான வாழ்க்கையையும் நல்ல விதமாக கொண்டு செல்வதற்கும், அவர்களை மேன்மைப்படுத்துவதற்கும், அவரை மேம்படுத்துவதற்கும், அவர்களுடைய வாழ்வாதாரம் இதில் அடங்கியிருக்கு அப்படிங்கிற எண்ணத்தில் நாம் இதை செய்ய விரும்புவோம். அரசியல்களை புரிய வைப்போம். அவர்களுக்கான உரிய காலத்தில் அரசியலை புரிய வைத்து அவர்களுக்கும் படிப்பணியாக வாழ்வோம். ஏன்னா நாம் கற்றுக்கிட்டது போக ஏதோ ஒன்று அவங்க வாழ்ந்துருவாங்க அவங்க காலத்தில் அப்படின்னு நினச்சி விட்டு போயிடுவாங்க. அதுதான் கையேறு நிலைன்னு கையேறு நிலையில் விட்டு போகிறது அப்படின்னாலும் அது ரொம்ப அவங்க காலத்தில் வரும்போது சிரமப்படுவாங்க. அதனால் எதை எப்படி புரிந்து கொண்டு நல்லவர்கள் கெட்டவர்களை எப்படி புரிஞ்சுக்கணும், அரசியலிலும் நம்ம வாழ்க்கையில் பழகிற இடத்துல நம்ம புரிய வைக்கிறோம்ல, அந்த பையன் நல்ல பையன், இவன் கெட்டவன், அவன் கூடலாம் சேராதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு தகப்பனால் முடியுதில்ல, தகப்பன் செய்கிறாருல்ல, தாய் செய்கிறாங்களா, அந்த பையன் கேட்கல, அந்த பொண்ணு கேட்கலனா கூட தொடர்ந்து வலியுறுத்தி அதட்டி கண்டிச்சாவது அதை செய்கிறாங்கல்ல. நல்லவனோட கெட்ட பசங்க அவனுக்கு எதுக்கு சகவாசம், அவனுக்கெல்லாம் வீட்டில் சேர்க்காது, அவங்க கூடலாம் பழக்காது இப்படி சொல்கிறாங்கல்ல.
அப்போது இதே போல தான் இதுக்கும் வரணும். நல்ல அரசியல்வாதிகள் யார், அவர்களை விரும்பு, அவர்களுக்கு அதிகாரத்தை கொடு, அவர்களுக்கு அதிகாரம் வழங்குவோம். தவறானவர்கள், போலித்தனமானவர்கள் யாராக இருந்தாலும், நம் இடத்திலிருந்தே வந்தவர்களாக இருந்தாலும், நம் உறவுக்காரர்களாகவே இருந்தாலும் அவர்களை புறக்கணிப்போம். தவறானவர்களிடம் நம்ம சொந்தக்காரனே ஆனாலும் அவனுக்கு திருட்டு புத்தி இருக்குன்னு வைங்களேன், அவனை நம்ம வீட்டுக்கு வர்றான் போகிறான் அப்படின்றதுக்காக, அவங்க என்றைக்காவது ஒரு நாள் தங்கிட்டு போகிறான் அப்படின்றதுக்காக நம்மளுடைய வீட்டு சாவியை ஒப்படைப்போமா? தவறான ஆளாக இருந்தால், குற்றப்பின்னணி உள்ளவனாக இருக்குதுன்னு நமக்கு தெரியுது அப்படின்னா, திருடனாக இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுன்னா, நம்மளுடைய உறவுக்காரனாகவே இருந்தாலும் அவன் திருடன் என்று தெரிந்த பிறகு நம்மளுடைய வீட்டு சாவியை அவன்கிட்ட ஒப்படைப்போமா? இங்கே கவனிக்கணும். மாட்டோம் தானே. முட்டாள் கூட செய்ய மாட்டான் இல்லையா? அதாவது அறிவு குறைவானவர் கூட செய்ய மாட்டான். மனநிலை பேதலிச்சவன் கூட செய்வானான்னு ஒரு சந்தேகம்தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த அரசியல் தளத்திலும் நாம் இதை புரிஞ்சுக்கணும். நம்ம அடுத்த தலைமுறைக்கும் இதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றத இங்கே நான் வலியுறுத்தி, அடுத்த காணொளியில் வேறு ஒரு விஷயத்தோடு பேசுவோம். நன்றி, வணக்கம்.